உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. நேயர்களுக்கு வணக்கம். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். அடகு வைத்த தங்க நகையை மீட்க முடியலையா? வட்டிக்கு மேல வட்டி கூடிக்கிட்டே போகுதா? இதுக்கு போய் கவலையா? உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்கு பிரைம் கோல்ட் ஹப். அன்றைய நாளுக்கான உங்கள் தங்கத்திற்கு பணம். அடகிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கழித்து விட்டு மீதி பணம் உங்களுக்கு. இன்னும் ஏன் யோசிக்கிறீங்க? இப்போவே பிரைம் கோல்ட் ஹப்புக்கு கால் பண்ணுங்க. இன்றைக்கு நவம்பர் 5ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை என்ன, அதனை பாதிக்கும் காரணங்கள் என்ன, வரப்போற நாட்கள்ல தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை எப்படி போக போகுது, இது எல்லாத்தையும் பத்தினா இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். இன்றைக்கு MCX தங்கம் டிசம்பர் ஃபியூச்சர்ஸ்ல 10 கிராமுக்கு 1,19,797 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. MCX வெள்ளி டிசம்பர் ஃபியூச்சர்ஸ்ல ஒரு கிலோவுக்கு 1,45,484 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு சிலரை தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை குறைந்திருக்கு. 24 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 77 ரூபாய் குறைந்து 12,196 ரூபாயாகவும், ஒரு பவுனுக்கு 616 ரூபாய் குறைந்து 97,568 ரூபாயாகவும் உள்ளது. 22 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 11,180 ரூபாயாகவும், ஒரு பவுனுக்கு 560 ரூபாய் குறைந்து 89,440 ரூபாயாகவும் உள்ளது. இன்றைக்கு வெள்ளியினுடைய விலை ஒரு கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 163 ரூபாயாகவும், ஒரு கிலோவுக்கு 2,000 ரூபாய் குறைந்து 1,63,000 ரூபாயாகவும் உள்ளது. இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி குறித்த முக்கிய அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சர்வதேச சேஃப் ஹேவனுக்கான டிமாண்ட் தங்கத்துக்கு இன்னுமே அதிகரிச்சிருக்கு. உலக பொருளாதார மந்தநிலை, அரசியல் பதற்றம் போன்றவை இது எல்லாமே முதலீட்டாளர்களை இன்னுமே தங்கத்தை நோக்கி ஓட வைக்குது. டாலருக்கு எதிராக ரூபாய் பலவீனமாவதால தங்கம் இறக்குமதி செலவு கூடுது. இதனால உள்ளூர் விலையில தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயருது. திருமண சீசன் வரப்போறதுனால தங்க நகைக்கான தேவைகள் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இதனால ரீட்டைல் சந்தையில தங்கம் விலை இன்னுமே உயர்ந்திருக்கு. இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையை தீர்மானித்த காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். ரூபாய் டாலர் மாற்றம். ரூபாய் பலவீனமாக இருந்தா தங்கம் இறக்குமதி விலை உயரும். இதனால உள்ளூர் சந்தையில தங்கம் வெள்ளி இரண்டினுடைய விலையுமே உயரத்துக்கு ரொம்பவே காரணமா இருக்கு. கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்ந்தா பணவீக்கம் அதிகமாகும். இதை சமநிலைப்படுத்த தான் நிறைய பேர் தங்கத்துல முதலீடு செய்றாங்க. இது மட்டும் இல்லாம வட்டி விகிதம் குறைய ஏதேனும் சிக்னல் வந்தா கூட தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை குறையும். திருமண சீசன்கள் வரப்போறதுனால 22 கேரட் தங்கத்துக்கான தேவை ரொம்பவே அதிகமாக இருக்கு. இறக்குமதி சுங்கம் அல்லது சரக்கு தடை ஏற்பட்டா கூட தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையில மாற்றம் வரலாம். இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி குறித்த அப்டேட்ஸ் இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். நன்றி.